நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பழனி அருகே கள்ளத்துப்பாக்கியுடன் ஆயக்குடி மற்றும் கேரளா வாலிபர்கள் 4 பேர் உட்பட 7 பேர் கைது. ஒரு நாட்டு துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், கேரள பதிவெண் கொண்ட 2 கார்கள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலை மேற்கு தொடர்ச்சி மலையாக உள்ளதால் ஏராளமான மான், காட்டுப்பன்றி, யானை, காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான 2 கார்களில் 7 பேர் நின்று உள்ளனர். அப்போது வனத்துறையினர் ரோந்து சென்றவர்கள் 7 பேரையும் விசாரித்துள்ளனர். கள்ளத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த ஆயக்குடியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா, பேச்சுமுத்து, கர்ணன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த முகமது ரஃபீக், நெகாஸ், அப்துல் லத்தீப், முஸ்தபா ஆகிய 7 பேரை வனத்துறையினர் பிடித்து அவர்களிடம் இருந்த ஒரு கள்ளத்துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள், 2 கார்களையும் பறிமுதல் செய்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பழனி அடிவாரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட கொண்டு வந்தது தெரியவந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கொடைக்கானல் சாலையில் கள்ளத்துப்பாக்கி மற்றும் கேரள வாலிபர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டும் 2 கேரளா பதிவெண் கொண்ட கார் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.